வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு இந்த மாலை வேளையில் வரவேற்கிறோம். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரலின் மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்மை உயர்த்துகிறோம். மீண்டுமாக இந்த மாலை வேளைக்காக நன்றி. மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போகிறதற்காக நன்றி. பொழுதும் நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், நீர் எங்களை ஒருமனப்படுத்தி நீர் எங்களை நடத்துவீராக. துதிக்கும் பொழுது துதிகளில் நீர் பிரியப்படுவீராக. ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம நல்லா கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே,
எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. One more time. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. யெகோவா யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ரோபேகா 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 என் நோய்கள் நீக்கி. ரோபேகா ரோபேகா என் நோய்கள் நீக்கி. ரோபேகா ரோபேகா என் நோய்கள் நீக்கி. ஓ ரோபேகா ரோபேகா என் நோய்கள். எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்லோய் எல்லோய் என்னை காண்பவர். எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே. சொல்லுவோமா? எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே. எல்லோய் எல்லோய் என்னை. இன்னும் ஒரு முறை பாடுவோமா? எபினேசர் 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 இதுவரை உதவி நீரே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினாரே. நன்றி சொல்லி பாடுவோமா? எபினேசர் எபினேசர் இதுவரை சொல்லி இம்மானுவேல் 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 கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர். நன்றி. இம்மானுவேல் இம்மானுவேல் ரபயத்தலே ஷதரவசே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவர். எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எபினேசர் 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 இதுவரை உதவி. எபினேசர் ரேகாத்தரே அந்தரமஸ். மானுவேல் 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 கூடவே இருக்கிறீர். மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கின்றீர். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எபினேசர் இதுவரை நடத்தினவர். ஆமென். யெகோவா ஈரே நம்
தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். ஆமென். மீண்டுமாக நம்ம பாட போகிற யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. ஹalleluya. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி பாடணும். ஆமென். ஆண்டவரை உயர்த்தி பாடணும். எத்தனையோ நாமங்களை உடையவர் நம்முடைய ஆண்டவர். எனவே நல்ல கைகளை தட்டி ஹalleluya. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா யெகோவா ராஜனே, யெகோவா தேவன், யெகோவா கர்த்தரே, யெகோவா யெகோவா கர்த்தரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம். யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவன், யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, 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 என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மாலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மாலை மேல் நிறுத்தினார். அவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவமான வாழ்க்கையில்
மகிமைப்படுத்துவோம். அவர் நம் கண்மலை. ஆமென். அவர் நம்முடைய கண்மலை. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே நீர் என் கண்மலை. You are my rock, you are my fortress. நீங்க என் கோட்டை, என்னுடைய கண்மலை, என் தஞ்சமாயிருக்கிறீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீர் என் மறைவிடம். சொல்லுங்க, you are my hiding place. எப்பொழுதெல்லாம் தீங்கு நம்மை நெருங்குகிறதோ அப்பொழுது இந்த மறைவிடத்தில் போய் நாம் தங்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கிற கண்மலை, மறைவிடம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் என் அடைக்கலம், என் பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அனுகூலமான துணையே. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை ஆராதிக்கிறோம்னு சொல்லு. Oh, we lift your name. யெகோவா தேவனே, சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம். எல் ஷடாய், எல்லாம் வல்லவர். ஹல்லேலூயா. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நிழலில் கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்தீரே. கண்மலையின்
பரிசுத்தமுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரலோகத்தில் ஓயாமல் கேட்கிற சத்தம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்பது இந்த மாலை வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர். ஹalleluya ஷாலே தரபயாந்தர உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. 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 நீரே நீர் சேர்ந்து பாடுவோமா? அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதிப்போமா? ஓ பரிசுத்தர். நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி
விதத்திலும் நமக்கு துணையாயிருந்தாரே, அவரை போல வேறு யாருமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாருமே இல்லை, உம்மை போல் வேறு ரட்சகர் இல்லை, உம்மை போல் ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லை. ஹalleluya, எங்களை நேசிக்கிற வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். You are so unique. ஆமென். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு நிகரானவர் யார்? ஹalleluya. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரான தெய்வம் யார்? உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். வானத்திலும்
என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே நல்ல தகப்பனே என் நல்ல தகப்பனே என் பாச தகப்பனே இயேசு நீரே. இன்னொரு முறை சொல்லுவோமா? என் நல்ல தகப்பனே இயேசு நீரே. ஓ நன்றி அப்பா. இன்னொரு முறை சொல்லுவோம். என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவர் என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே அணைப்பவரே என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே. அவரே நம்முடைய வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கை, நீர் என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி என்னுள் வாழ்கிறது நான் அல்ல, எனக்குள் வாழ்கிறது இயேசு. ஆமென். அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இனி வாழ்கிறது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு அப்படின்னா, ஆமென், என் வாழ்க்கையே இனி இயேசுவுடைய கையில, என் வாழ்க்கையே இயேசுதான், அவருக்காகவே நான் வாழ்கிறேன். இந்த மாலை வேளையில நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து சொல்லலாம், ஆண்டவரே இனி என்னில் வாழ்வது நான் அல்ல, நீரே என்னில் வாழ்கிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த புரிதல் இல்லாததுனால தான் தவறான காரியங்களை பார்க்கிறோம், தவறான காரியங்களை பேசுகிறோம், கேட்கிறோம். இந்த மாலை வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீர் என்னில் வாழ்கிறீர், நீர் என்னில் வாழ்கிறீர், நீரே என்னுடைய வாழ்க்கை. ஆமென். உம்முடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய அனுதின போஜனமா இருக்கிறது என்று. இந்த மாலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் யூ. நீரே என்னில் வாழ்கிறீர், நீரே என்னில் இருக்கிறீர், நீரே என்னை நடத்துகிறவர், நீரே என் வாழ்க்கை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து சில நேரத்தில் உலக பிரகாரமாய் நாம் வாழ்கிறோமே, உலகத்துக்கு உரியவைகளை நாம் சிந்திக்கிறோமே, உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கிறோமே. இந்த மாலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கை, நீரே என்னில் வாழ்கிறவர், ஆமென், நீரே என்னுக்குள் ஜீவிக்கிறவர். ஆமென். எனவே நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கணுமே, நான் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணுமே. கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா எல்லாரும்? நான் உமக்கு பிரியமாய் வாழணுமே, உங்களை பிரீதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமே, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் இருக்கணுமே. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததுனால தான் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக்கினார். தாவீது தான் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தாவீதை அரியணையில் உட்கார வைத்த தேவன். இந்த மாலை வேளையில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்யணும், ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருக்கணும், ஆண்டவர் ஏற்றவளா இருக்கணும், ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போமா? இனி வாழ்வது நீர், நான் என்னில் வாழவில்லை, எனக்காக நான் வாழல, எனக்காக நான் ஜீவிக்கல, உமக்காகவே நான் வாழ்கிறேன். சொல்ல, உமக்காகவே நான் வாழ்கிறேன். ஒரு ஜபமா எல்லாரும் சொல்லுவோம், உமக்காகவே நான் வாழ்கிறேன். எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்தீங்களா ஆண்டவரே, எனக்காக ஜீவனையே தந்தீங்களா ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோம், மரி
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காகவே என்னை தருகிறேன், உம்மை போல் நான் மாற. ஆண்டவரே பாடுவோமா? உம்மை போல் என்னையும் மாற்றும் ஐயா, உமக்காகவே வாழ்நாளும் வாழ்நாளும் ஓடுதான், மறித்தாலும் ஓடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மறித்தாலும்
இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பெத்லகேமுக்கு இன்னொரு பெயர் எப்பிராத்தா. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. அந்த பெத்லகேமுக்கு வருவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ராகேல் மரித்து போனாள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பெத்லகேமில் தான் அவளுடைய கல்லறை இருக்கிறது. இன்றைக்கும் ராகேல் கல்லறை என்ற போர்டு அங்கே பெத்லகேமில் இருக்குது. ஆனால் அது பாலஸ்தீனியர்களும் முஸ்லிம்ஸும் யூதர்களும் எனக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம் என்று உரிமை பாராட்டுறபடினால அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. பொதுமக்கள் அங்கே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரூத் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்த பெத்லகேமில் நகோமி எலிமலேக்கு இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பெத்லகேம் என்று சொல்லும் பொழுது அதற்கு பெயர் என்ன யாருக்காவது தெரியுமா? அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றாலே அப்பத்தின் வீடு. ஆனால் அந்த அப்பத்தின் வீட்டில் பஞ்சம் வந்த பொழுது, அப்பத்துக்கு பஞ்சம் வந்த பொழுது, இந்த எலிமெலேக்கும் நகோமியும் 2 பிள்ளைகளோடு கூட மோவாப் தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அந்த மோவாப் தேசத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது. மோவாபிய பெண்கள் திருமணம் நடந்தது. அந்த மோவாபிய ஸ்திரீகள் திருமணம் முடிந்து கொஞ்ச நாளில் பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போனாங்க. ரூத் நகோமியுடைய கணவன் மரித்து போனான். இந்த சூழ்நிலையில் பெத்லகேமில் திரும்பவும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று கேள்விப்பட்டு இனி மோவாபில் இருப்பது அர்த்தமில்லை என்று சொல்லி நகோமி திரும்ப எழுந்து பெத்லகேமுக்கு புறப்பட்டு போனாள். புறப்பட்டு போகும் பொழுது கூட யார் வந்தது? ரூத். நகோமியோடு கூட ரூத் புறப்பட்டு வந்தாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்கே போறீரோ அங்கே நான் வருவேன் என்று சொல்லி அவளோடு கூட புறப்பட்டு மீண்டும் பெத்லகேமுக்கு வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெத்லகேமில் வந்து பெத்லகேமில் இருந்த போவாசை திருமணம் செய்தாள் ரூத். இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த போவாசுடைய சந்ததியில் தான் தாவீது ராஜா பிறந்தார். தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த பெத்லகேமுக்கு எவ்வளோ ஒரு காரியங்கள் வழியாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த பெத்லகேமை கத்த தெரிந்து கொண்டார். அதனால தான் மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், பெத்லகேமே எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் தேசங்களில் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி ஒரு பெரிய தீர்க்க தரிசனமே பெத்லகேமை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போவாசுடைய இடத்துல தான் தாவீது ராஜா பிறந்தார்னு சொன்னேன். அந்த தாவீது வாழ்ந்த இடம் பெத்லகேம். இந்த பெத்லகேமில் இருக்கிற ஒரு வனாந்திரத்தில் தான் தாவீது ராஜா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பெத்லகேம் ஊரில் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்பதற்கு அடையாளம். 1 சாமுவேல் 16:4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சாமுவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஈசாயின் வீட்டுக்கு போ, பெத்லகேமுக்கு போ, அங்கு இருக்கிற ஈசாயுடைய மகனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் ராஜாவாக. சவுலை நான் தள்ளிவிட்டேன், சவுலுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு புறப்பட்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ பெத்லகேம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சரித்திர பூர்வமான ஒரு இடம், ஒரு முக்கியமான ஒரு இடம். வேதத்தில் நிறைய சம்பவங்கள் இந்த பெத்லகேமில் தான் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அப்போது அந்த இடம் உண்மையிலே பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை இடங்களும் இன்னும் அப்படியே பெயர் கூட மாறாமல் இருக்குதுன்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா. எவ்வளோ ஜீவிக்கிற தேவன். இந்த வேதம் எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கு பாருங்கள், இந்த வேதத்தை எரித்து போடுறாங்க கிறிஸ்தவர்கள். என்றது இயேசுவை வணங்கக்கூடாது, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கே பெத்லகேம் சொல்லப்பட்டிருந்தது என்று நான் சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் வாசிப்போம்.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து போதும். அப்போ பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமும் 35:19 ராகேல் மரித்த இடம் கல்லறை காணப்படுகிறது. ரூத் 1ஆம் அதிகாரத்தில் நகோமியுடைய வீடு பெத்லெகேமில் இருந்தது. அந்த பெத்லெகேமில் தான் போவாஸ் இருந்தான். ரூத்துக்கு திருமணமானது. அந்த போவாஸுடைய சந்ததியில் தான் தாவீது ராஜா பிறந்தார். அந்த பெத்லெகேமில் தான் தாவீது ராஜாவை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த பெத்லெகேமில் தான் தாவீது ராஜா வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இந்த பெத்லெகேமை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. வனாந்திரத்தில் உள்ள பெத்லெகேம், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலும் தோன்றுவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த இடத்துல இயேசு பிறந்தார். அப்போ சரித்திரப்படி பாருங்க, ஆரம்பத்தில் இருந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த பெத்லெகேம் தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பெத்லெகேமில் இருந்து இயேசு பிறக்கிற வரைக்கும் இந்த பெத்லெகேம் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. ஆமேன். இந்த இடத்துல தான் இயேசு பிறந்தார். அப்போ இயேசு பிறந்த அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு முன்பாக எப்படி இயேசு பிறந்தார் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு பெத்லெகேமில் பிறந்தார். ஆனால் அவருடைய தகப்பனாகிய யோசேப்பும் தாயாகிய மரியாளும் எங்கு வாழ்ந்தார்கள்? பெத்லெகேமில் வாழ்ந்தார்களா? நாசரத்தில் வாழ்ந்தார்கள். ஆமேன். நாசரத்தில் வாழ்ந்தார்கள். அப்போ நாசரேத் என்ற ஊரில் மரியாள் இருக்கும் பொழுது, மரியாளுக்கு நாசரேத் ஊரில் இருந்த அவருடைய உறவினராகிய யோசேப்பை திருமணம் செய்யும்படி நிச்சயிக்கப்பட்டிருந்தது. நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி, லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 37 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாசரத் ஊருக்கு, அந்த மரியாள் வாழ்ந்த வீட்டிற்கு ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அப்போ மரியாள் கேட்குறா, இது எப்படி முடியும், எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவதூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அப்பொழுது உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது என்று ஆண்டவர் மரியாளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்குது, ஒரு வெளிப்படுத்தல், இப்படி நடக்க போகிறது என்று. அது இன்றைக்கும் நாசரத்து ஊரில் நம்ம அந்த சபையை பார்க்க முடியும். அங்கே வந்த நாட்கள்லாம் குகைகளில் வாழ்ந்தாங்க. இப்போ குகைகளுக்கு மேலே ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. அதற்கு பெயர் அனௌன்சியேஷன் சர்ச். அதாவது அவளுக்கு தேவதூதன் ஒரு அறிவிப்பு கொடுத்த அந்த சர்ச்னால அனௌன்சியேஷன் சர்ச் என்று சொல்லப்படுகிறது. அதை நம்ம பார்ப்போமா? மரியாள் இருந்த வீட்டுக்கு தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே என்று மரியாளை தேவதூதன் வாழ்த்தி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பரலோக தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வீடு, அதாவது மரியாளின் வீடு, அந்த வீட்டிற்கு மேலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம்.
பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்கள் ரொம்ப ஞானமாய் அந்த இடத்துல மேலே ஒரு நல்ல ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. இல்லைன்னா அந்த குகை எங்கே போச்சுன்னே தெரியாமலே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்தை ஆண்டவர் கர்த்தர் கிருபையாய் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். நேசரத்து ஊரில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டா. அது யோசேப்புக்கு தெரிந்த பொழுது யோசேப்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று விரும்புகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆண்டவர் அவருக்கும் தரிசனமாகி, நீ மனைவியை தள்ளிவிடாதே, அவள் மேல் சந்தேகப்படாதே, அவளிடத்தில் உருவாகி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் உருவாகப்பட்டது, ஆகவே நீ அவளை சேர்த்துக்கொள் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் சேர்த்து கொண்டான் என்பது நமக்கு தெரியும். அப்போது பக்கத்தில் தான் ஒரு இடம் இருக்கிறது. அதில் யோசேப்புடைய ஒர்க் ஷாப் என்று சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. ஒர்க் ஷாப்னால் என்ன தெரியும், அவர் என்ன தச்சு வேலை, தச்சு பட்டறை, அந்த தச்சு பட்டறை. ஆனால் அது கீழே தான் இருக்கும், மேலே அதே மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழைய காலத்தில் இந்த தூணெலாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா இடங்கள் அப்படியே பாலடையாமல் இருக்குது. ஆனால் சில இடங்கள் ரொம்ப தெரியுது, பட்டு பாலடைஞ்சு தான் இருக்குது. அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் தான் காணாவூர் கல்யாண வீட்டில் கூட கீழே நடந்த அந்த குகை போன்ற இடமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். மேலே ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அப்போது கர்த்தருடைய கிருபையினால் இவர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்று மரியாளுக்கு சொல்லும் பொழுது தேவதூதன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தும் இப்பொழுது குழந்தை பிறக்க போகிறது, அவளுக்கு இது 6வது மாதம் என்று சொல்லுவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்போது அவர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில் தேவனுடைய ஆலய பணியை சந்தோஷமாய் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அவர்கள் தூபம் காட்டுகிற அந்த நேரத்தில், ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கேயும் தேவதூதன் வந்து நின்று சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ கேட்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே வேளையில் அது எப்படி குழந்தை பிறக்கும் என்று ஒரு கொஸ்டின் கேட்ட பொழுது, பிறக்கும், ஆனால் உனக்கு வாய் பேச முடியாதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களிடத்துல 2 காரியம் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மரியாளும் இதே கொஸ்டின் தான் கேட்டாள் இல்லையா, இது எப்படி ஆகும்? ஆனால் ஆண்டவர் அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல, இவருக்கு மட்டும் என்ன செஞ்சிட்டார், தண்டனை கொடுத்துட்டார். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மரியாளுக்கு பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் சகரியாவுக்கும் வாய்ப்புகள், மருத்துவ ரீதியாக வாய்ப்புகள் கம்மினாலும் ஏற்கனவே அவருடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் வயதான காலத்தில் குழந்தை பிறந்தது பைபிளில் இருக்குது. அப்போ அவர் விசுவாசிக்கலை, கர்த்தருடைய அற்புதத்தை விசுவாசிக்காததுனால தான் அவருக்கு பிறக்கிற வரைக்கும் வாய் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு வந்தது. ஆனால் இவளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லவில்லை. ஆகவே நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவருக்கும் ஒரு குழந்தையை எலிசபெத்துக்கும் கொடுத்தார். அவர்கள் அந்த ஊழியம் செய்து கொண்டிருந்த தங்கி இருந்த அந்த இடத்தில், ஆலயத்தில் மேலே ஒரு வீடு கட்டப்பட்டு இருக்கிறது. அதற்கு பெயர் ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச், யோவான் ஸ்நானகனுடைய ஆலயம் என்று பெயர்.
அதை நம்ம பார்க்க போகிறோம். சகரியாவும் அவருடைய மனைவியாகிய எலிசபெத்தும் என்கேரியும் என்ற இடத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வயது சென்றவர்கள். சகரியா ஆலயத்திலே ஆராதனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தேவதூதன் இறங்கி வந்து தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த ஆலயத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஒரு நல்ல ஆலயத்தை கட்டி பராமரித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட இடத்தில்தான் ஒரு நாள் சகரியா கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த போது தேவதூதன் தோன்றி, மலடியாக எண்ணப்பட்ட உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னதை சகரியா ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டபடியால் அவனுடைய வாய் ஊமையாய் மாறி போனது. யோவான் ஸ்நானகன் பிறக்கு வரைக்கும் அந்த ஸ்தலத்தில் நின்று தேவனை நோக்கி ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை. இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. அதன் பிறகு 6 மாதமாக இருக்கிறாள் எலிசபெத் என்று சொன்ன உடனே மரியாள் புறப்பட்டு போய், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த யூதேயாவில் உள்ள மலை நாட்டில் ஒரு பட்டணத்துக்கு போகிறான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை வாழ்த்தும்படி அவள் புறப்பட்டு போகிறாள். அந்த இடத்துல வாழ்த்தும் பொழுது அந்த எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு மேலே ஒரு வீடை கட்டியிருக்காங்க. அது மலைநாடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75-80 ஸ்டெப்ஸு இருக்கும். அது மேலே தான் அப்படி தான் நடந்து தான் போக வேண்டும். அது மலைநாட்டில் உள்ள வீடு. அந்த இடத்துக்கு பேர் விசிட்டேஷன் சர்ச். மரியாள் போய் விசிட் பண்ண அந்த சர்ச் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மரியாளை பார்த்து தேவதூதன் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது அவள் எழுந்து புறப்பட்டு வந்து யூதேயாவில் உள்ள சகரியா எலிசபெத் வீட்டிற்கு வந்து எலிசபெத்தை சந்தித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அப்படி அவளை வாழ்த்திய பொழுது எலிசபெத் வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளியது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த இடத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்திய இடத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதில் வந்து தமிழில் கூட அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மரியாளுடைய கீதம். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழ் வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு இடத்துலையும் தமிழ் லாங்குவேஜ் இருக்கும். 2 இடத்துல. ஸ்டாப் பண்ணுங்க. இந்த இடத்துல அவங்க கைடு சொல்கிறாங்க, இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் பிறந்திருந்த பொழுது சிறு குழந்தையாய் இங்கே படுக்க வச்சிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏரோது ஒரு சட்டம் போட்டான் இல்லையா, 2 வயதுக்குட்பட்ட அவ்வளோ பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் இயேசுவை கொல்வதற்காக. அப்போது இயேசு அப்போ தான் பிறந்திருக்கிறாருன்னா யோவான் ஸ்நானகனுக்கு 6 மாதம் மூத்தவர். ஸோ அந்த நேரத்தில் இந்த இடத்துல அவர் வைத்திருந்தாங்களாம். அப்போது கொலை செய்வதற்காக ஏரோதின் ஆட்கள்லாம் வரும்பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு மறைவாக எப்படியோ மறைச்சு அதை பாதுகாத்தார் என்று அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்த இந்த கரெக்டாக இந்த இடத்துலன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதங்களை செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு அதன் பிறகு பிறந்தது பெத்லகேம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசு பிறப்பார் என்று சொன்ன இடம் நாசரத். நாசரத்தில் இருந்து பெத்லகேம் வருவதற்கு இப்போ நாங்கள் இப்போதைக்கு பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் அது பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது நாசரத்தில் இருந்து பெத்லகேமுக்கு பஸ்ஸில். ஆனால் அந்த நாட்களில் அந்த வசதி கிடையாது. நடந்து கழுதை மேலே ஒட்டகத்துக்கு மேலே அவங்க போகணும். எப்படினாலும் கஷ்டப்பட்டு எவ்வளோ நாட்கள்
பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ பெத்லகேமில் வந்து இயேசு பிறந்தார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு இயேசுவின் பெற்றோர் வாழ்ந்த இடம் நாசரத். ஆனால் பாருங்க, ஏன் பெத்லகேமுக்கு வரணும் அப்படின்னா, பெத்லகேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பெத்லகேமில் தான் இயேசு பிறப்பார் என்று சொல்லி. ஆனால் இவங்க வாழ்ந்த இடம் நாசரத். அப்போ ஒரு சம்மந்தமே இல்லாதது போல நீங்கள் தோன்றலாம். ஆனால் உண்மையிலே பாருங்க, யோசேப்பு, மரியாள் இவங்கெல்லாம் பெத்லகேமை சேர்ந்தவர்கள். யோசேப்பை குறித்து உங்களுக்கு சொன்னேன், தாவீதின் வம்சத்தில் தான் யோசேப்பு வந்தவர். யோசேப்பு போவாஸ், தாவீது ராஜா, அதற்கு முன்னாடி போவாஸ் எல்லாம் பெத்லகேம் இருந்தவங்க. பூர்வீகம் பெத்லகேம். இப்போ நமக்கு பூர்வீகம் எங்கே இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். ஆனால் வேலை நிமித்தம் திருமணத்துக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம வசிக்கிறது போல், அதே மாதிரி பூர்வீகம் அவங்களுக்கு பெத்லகேம். அப்போது அந்த நாட்களில் ரோமர்கள் படையெடுத்த ஒரு சூழ்நிலையில் அவர் எல்லாரும் அகதிகளாக அங்கங்கே ஓடி போனார்கள். அப்போ ஓடி போகும்பொழுது இவங்க ஃபேமிலி மட்டும் எங்கே போய் சேர்ந்தாங்கன்னா, நாசரத்தில் போய் குடியேறினாங்க. அப்போ நாசரத்தில் குடியேறியாச்சு. குழந்தை பிறப்பதற்கு இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் தான் இருக்குது. ஆனால் பெத்லகேமில் தான் பிறக்கணும். ஆனால் சூழ்நிலை பாருங்கள், சம்பந்தமே இல்லாதது போல இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஆமென். குடிமதிப்பு எழுதப்படும்படி அவரவர் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்துதான் ஆக வேண்டும். குழந்தை பிறக்க போது எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. ஐயோ, நிறை மாத கர்ப்பிணி முடியாது. எல்லாரும் வந்து உங்கள் குடிமதிப்பு எழுதி சென்சார் கணக்கு எடுத்து தான் ஆக வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே கர்த்தர் ஏற்படுத்தினதுனால அங்கிருந்து புறப்பட்டு வந்து பெத்லகேம் ஊருக்கு இவர்கள் வந்தார்கள். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கலாம். நிறைவேறாமல் இருக்கிறதே நீங்கள் நினைக்காதீங்க. நமக்கு நிறைவேறுவதற்காக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், சட்டங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களுடைய இருதயத்தை நமக்கு நேராக திருப்புகிறவர், நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல மரியாள் கர்ப்பமாவது முடியாத காரியம், முடியவே முடியாது. ஆனால் இது எப்படி ஆகும்னு கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவராலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எது முடியாது நம்ம நினச்சி வச்சிருக்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் பலத்தினாலும் அல்ல. உன்னுடைய பலம், உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய திறமை முடியாது. ஆனால் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பாடுகள் பட்டிருக்காங்க இல்லையா? எவ்வளோ தூரத்துலேருந்து நிறை மாத கர்ப்பிணி ஒட்டகத்திலேயோ கழுதையிலையோ ஏறி போகும்போது சாதாரணமான பயணம் கிடையாது இல்லையா? அப்படிதான் குதிச்சு அது போகும். மிருகங்கள் அப்படிதான் போகும். ஸ்மூத்தான ரோடு கிடையாது. எல்லாம் அப்படியே ஸ்டீப்பாக ஏறி போகணும். மலை தேசத்துக்கு கீழே நாசரத் வந்து கீழே இருக்குது, அப்படியே போகணும். அப்போது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது தான் இயேசு பிறக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே போல் இயேசு நம்முடைய உள்ளத்தில் உருவாகி மற்றவங்களுக்கு நம்ம இயேசுவை வெளிப்படுத்த வேண்டுமானால் சில சூழ்நிலைகளில் கஷ்டமான பாதையில் நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். நம்ம நினைப்போம், ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ போராட்டம், ஏன் இவ்வளோ தரித்திரம், ஏன் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானமே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுங்கப்பா, நீங்கள் எங்கள் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுவார். ஆமென். பாடுகளை நாம் சகித்தோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு ஆளுகையை கர்த்தர் தருவார். அடுத்தது லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். லூக்கா 2:7. முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தினாள். இந்த இடத்துல நமக்கு பார்க்கிறோம், குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாம் வரும்போது எல்லாரும் அங்கே இருக்கிற சத்திரம் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இடமே இல்லை.
அப்போது அந்த முன்னணி ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் போடுகிற சாப்பாடு போடுகிற அந்த இடம் தான் முன்னணைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் பக்கத்தில் தான் இடம் இருக்குது. ஆகவே அங்கே வேணா தங்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அன்று இரவில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பிரசவம் வந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த முன்னணையில் கிடத்தினாள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இடம் ஒரு குகையான ஒரு இடம். அதுக்கு மேலேயும் ஒரு பெரிய சபையை, ஒரு சர்ச்சை அவங்க உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஹெலினா என்று சொல்லப்பட்ட ஒரு ராணி அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச்சை கட்டி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் நேட்டிவிட்டி சர்ச். நேட்டிவிட்டினா இயேசு பிறந்த அந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அந்த பிறந்த இடத்துல ஒரு ஸ்டார் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் எக்ஸாக்டாக இயேசு பிறந்த இடம் என்று சொல்கிறாங்க. அந்த இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்தில் ஒரு மாபெரும் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திற்குள் நுழைகிற ஒரு வாயில் இது. நுழைந்து இந்த ஆலயத்துக்குள்ளே செல்கிறோம். இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தின் உட்புறத்தில் ஒரு குகை போன்ற இடத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த ஸ்தலம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த முக்கியமான ஒரு ஸ்தலம். இந்த இடம்தான். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். அந்த ஆலயம் மேலே இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துக்கு கீழே போகணுன்னா நிறைய படிக்கட்டுகள், கீழே ஒரு 7-8 படிக்கட்டுகள் கீழே இறங்கி தான் போகணும். ஒரே இவ்வளோண்டு தான் இடம் இருக்கும். ஒருவர் 2 பேர் தான் உள்ள நுழைய முடியும். அவ்வளோ கஷ்டம். ஆனால் பாருங்கள், உலகமெங்கும் இருந்து ஆட்கள் வந்து மணிக்கணக்காக காத்திருக்காங்க அந்த ஆலயத்தில். இப்போது நான் ஒவ்வொரு முறை நாங்கள் போகும்போது கூட்டம் இருக்காது. ஆனால் நாங்கள் போன முறை போகும்போது பயங்கர கூட்டம். கிட்டத்தட்ட அந்த இடத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் 2 மணி நேரம் ஜனங்கள் நிற்க வேண்டியது இருந்துச்சு. பல நாடுகளிலிருந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நின்று அமைதியாய் காத்திருந்து உள்ளே போகும்போது 2 பேர் 3 பேராக அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். ஆகவே அந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் உண்மையிலே இயேசு எவ்வளோ நல்லவர், ஜீவிக்கிறார். வேதம் மிக மிக உண்மையானது என்பதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அப்போ இயேசு பிறந்து விட்டார். பிறந்த உடனே ஆண்டவர் வந்து முதலாக காட்சியளித்தது யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. அந்த நாட்களில் வயல்வெளிகளில் இரவில் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ இந்த இரவில் திடீர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் காட்சியளித்து அந்த இடத்துல இப்பொழுது உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறேன். கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததுக்கு முன்னணியிலே கிடத்தி இருக்கிறார்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி உன்னதத்திலே மகிமையும் தேவனுக்கு பிரியமும் உலகத்திலே சமாதானமும் உண்டாவதாக என்று மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி துதித்து ஆராதித்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இடம் ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்டு, மேய்ப்பர்கள் வயல் என்று சொல்லப்படுகிறது. வயல்வெளிகளில் அவர்கள் தங்கி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடம் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த இடம் எதுவா, ஏன் இந்த இடத்துல இருக்கிற மேய்ப்பர்களுக்கு மட்டும் முதல்ல அறிவிப்பு கொடுக்கணும்? எங்கெங்கேயோ மேய்ப்பர்கள் இருந்திருப்பாங்களா இல்லையா? அந்த நாட்களில் எங்கெங்கேயோ இருந்திருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த இடத்துல இருக்கிற மேய்ப்பர்களுக்கு ஏன் இயேசு பிறந்த செய்தி சொல்லப்பட்டது என்றால், அது போவாசுடைய களம், போவாசுடைய வயல்வெளி. அங்கே தான் ரூத் அந்த போவாசை பார்த்து திருமணம் செய்து அங்கிருந்தா அந்த இடத்துல தான் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த வம்சத்தில் இயேசு பிறந்ததுனால அந்த இடத்துல வசித்த காணப்பட்ட தூதர்களுக்கு முதலாக இயேசு பிறந்த செய்தி சொல்லப்பட்டது. அந்த ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அன்றைக்கு கேப்ரியல் தூதன் ஆடுகளை மேய்த்து இரவு ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தோன்றி நற்செய்தியை அறிவித்த இடத்தை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது குகை போன்ற இப்பகுதியில்தான் அந்நாட்களில் மேய்ப்பர்கள் தங்கி தங்கள்
ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்த இடம். கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் அவ்வளோ பெரிய திட்டமிட்டு அந்த இடத்தில் உள்ள மேய்ப்பர்களுக்கு சொல்லி, அதன் பிறகு மேய்ப்பர்கள் புறப்பட்டு வந்து இயேசுவை பணிந்து கொண்டு சந்தோஷத்தோடு அவர்கள் திரும்பி போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதே வேளையில் சாஸ்திரிகளும் புறப்பட்டு வந்தாங்க. அங்கே ஒரு நட்சத்திரம் மின்னியதை பார்த்த உடனே அவர்கள் சாஸ்திரிகள் யோசித்து பார்க்குறாங்க, இதற்கு காரணம் என்னன்னு தெரியலையே என்று சொல்லி யோசித்த பொழுது, இந்த நட்சத்திரம் தோன்றினால் கண்டிப்பாக ஒரு ராஜா பிறந்திருக்கணும் என்று அவர்கள் கணித்து, ராஜா எங்கே பிறப்பாரு, அரண்மனைக்கு தான் பிறப்பாரு என்று சொல்லி ஏரோதுடைய அரண்மனைக்கு போனாங்க. ஏரோதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன தவிர வேற யார் ராஜா, எனக்கு இன்னும் பிள்ளைலாம் பிறக்கலையே, அப்படி ஒரு குழந்தை பிறக்கலையே, அப்போ கண்டிப்பாக அந்த ராஜா வந்தால் எனக்கு அப்போசிட்டாக இருப்பான், அதனால் கொன்னுறணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவரிடத்துல சொல்லுகிறான். நீங்கள் போய் பார்த்து விட்டு திரும்பி வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சரி என்று சொல்லி இவர்கள் போகிறாங்க. அந்த நட்சத்திரம் அப்படியே வழி நடத்தி கொண்டே போனது. பிள்ளை இருந்த அந்த ஸ்தலம் வரைக்கும் வந்து சாஸ்திரிகளை வழி நடத்தியது. அப்போ அந்த ஸ்தலத்தில் வந்தாங்க, அவர்களும் தரிசித்தாங்க. பொன் வெள்ளை போலம் தூபவர்க்கம் எல்லாம் காணிக்கையாக கொடுத்து அவர்களை தரிசித்து விட்டு திரும்பி போய் ஏரோதுகிட்ட போகணும்னு நினைக்கும் போது தேவதூதன் அவர்களுக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு சொல்லுகிறார், நீ திரும்பி ஏரோதுகிட்ட போகாத, வேறு வழியாய் போக வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரித்து அனுப்புகிறார். இதை கேள்விப்பட்ட உடனே ஏரோதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னடா இது, இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கணக்கீடு பார்த்து 2 வயசுக்குள்ளே தான் அந்த பிள்ளைகள் பிறந்திருக்கணும், ஆகவே 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டிடணும் என்கிற ஒரு சட்டத்தை போடுகிறான். சட்டத்தை போட்ட பொழுது ஆண்டவர் மீண்டும் தேவதூதனை அனுப்பி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொல்லி, குழந்தையை கொண்டுட்டு நீ எங்கே போயிருங்க, எகிப்துக்கு போயிருங்க, அங்கே கொஞ்ச நாள் இருங்க, நான் சொல்கிற வரைக்கும் அங்கே இருங்க என்று சொல்லி கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். அங்கே சில மாதங்கள், அவர்கள் சில வருடங்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். தங்கி இருந்து விட்டு அதன் பிறகு ஏரோதுடைய காலம் முடிந்த பிறகு திரும்ப தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அவர்கள் புறப்பட்டு எங்கே வந்தாங்கன்னா நாசரேத்துக்கு வந்தாங்க. ஆமேன். திரும்ப அவங்க அந்த எகிப்துக்கு போகலை, இந்த பெத்லகேம் போகல, நாசரேத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு சொந்த ஊருக்கு அவர்கள் வந்து விட்டாங்க. காரணம், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக எகிப்துக்கு கர்த்தர் அனுப்பி எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமேன். பாருங்க, தீர்க்க தரிசனங்கள்லாம் எவ்வளோ அழகாக நிறைவேறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ எகிப்தில் சில வருடங்கள் நம்முடைய ஆண்டவர் தங்கி இருந்த அந்த ஆலயம் கூட இப்பொழுது எகிப்திலேயும் அந்த ஆலயங்கள் இருக்கிறது. முதல்ல எகிப்து நிறைய காரியங்களை பார்த்தோம், ஆனால் இந்த இடத்துல அந்த ஆலயம் பாருங்கள், எகிப்தில் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் அங்கே வைத்திருந்த அந்த ஆலயத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏரோது கொல்ல முயற்சி பண்ணின போது தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு மரியாளும் யோசேப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சில மாதங்கள் எகிப்து தேசத்தில் வந்து தங்கியிருந்த அந்த இடம் தற்காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டு தேவ ஜனங்கள் வந்து ஆராதனை செய்து வருகிற இடத்தை காண்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து ஹேங்கிங் சர்ச் என்று சொல்லப்படுகிற பிரம்மாண்டமான வரலாறு சிறப்புமிக்கப்பட்ட ஆலயத்தை இப்பொழுது நாம் காண்கிறோம். இந்த இடம் வந்து இந்த 2 கோபுரங்களுக்கு இணைச்சு கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக ஹேங்கிங் சர்ச் என்று சொல்லப்படுகிறது. ஹோலி ஃபேமிலி சர்ச், அதுக்கு பேரே ஹோலி ஃபேமிலி சர்ச். அப்புறம் இந்த ஹேங்கிங் சர்ச்சில் தான் அங்கேயும் கொஞ்ச நாள் ஆண்டவர் கொஞ்ச நாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் இருந்தார். ஸோ இந்த 2 இடத்துலையும் இருந்ததுனால அந்த இடத்துக்கு மேலே அந்த சர்ச்சு வச்சிருக்கிறாங்க. கீழே அங்கேருந்து பார்க்கும்பொழுது கீழே அந்த பழைய காலத்து கட்டடங்கள், உடைந்த அந்த காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இப்படி ஆண்டவர் கிருபையாய் அந்த ஆண்டவரை வழி நடத்தினார். இப்போ எகிப்தியர்கள் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, எகிப்தில் பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தினதுனால எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய சாபம் இருந்ததாம்.
தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்துனதுனால. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் அந்த சாபத்தை மாற்றுறதுக்காக இயேசு தேவன் தன்னுடைய குழந்தைய கொஞ்ச காலத்துக்கு இங்கே அனுப்பி வச்சாரு. அந்த குழந்தை எங்கள் தேசத்துக்கு வந்ததுனால சாபம் மாறி எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று அவர்கள் நம்புகிறார்கள். உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் சாபங்களை மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ சாபங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த சாபங்களை மாற்றுகிறவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார். இந்த நாட்களில் சிலுவையை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நமக்கு ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணினார். அதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்படி கர்த்தர் அப்படி அவருடைய சந்ததியில் இயேசுவை வர வைத்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அப்போ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா வறட்சியான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி செழிப்பான வாழ்க்கையை மாற்றுவார். அதே நேரத்தில் பாருங்க, இயேசுவை எப்படி தேவதூதன் மூலமாய் ஆண்டவர் வழி நடத்தினாரோ அதே போல இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இப்படி செய்யாத, அப்படி போகாத, அங்கே பண்ணு, இப்படி பேசாத என்னெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த நாட்கள் அவ்வளோ அழகாய் இயேசு பிறந்ததுலேருந்து இயேசு வளர்ற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா தேவதூதனை அனுப்பி 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 ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பின் சந்தேகத்தை கர்த்தர் போக்கினார். அதே போல் நமக்கும் சில சமயங்களில் குடும்பத்தில் சந்தேகங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது ஆவியானவரே என்று நோக்கி பார்த்தார். ஆவியானவர் சந்தேகங்களை போக்குவார். வேத வசனத்தை திறந்து வாசித்தா கர்த்தர் வசனத்தின் மூலமாக இடைப்படுவார். தேவைப்பட்டால் தேவதூதனை கூட கர்த்தர் அனுப்பி நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மிக மிக ரொம்ப நல்லவர், அதிசயமானவர், ஜீவிக்கிறவர். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவ்வளவு காரியங்களும், வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் இன்றும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்முடைய வேதம் உண்மையானது. இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம முக்கியமாக எல்லா இடங்களை பார்த்தோம் அப்படின்னு நம்ம போயிடுறது முக்கியம் கிடையாது. முக்கியமான காரியம் ஒன்று, இது எப்படி ஆகும்னு நினைக்கிற சூழ்நிலையில் ஆவியினாலே ஆகும் என்று நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை கர்த்தர் ஆண்டு கொள்கிறார், தன்னுடைய ஆளுகைக்குள்ள வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதே போல கர்த்தர் நம்மை நடத்துவார். வழி தெரியாத சூழ்நிலையில், ஆபத்துகள் வருகிற நேரத்தில் கர்த்தரே நம்மை அழகாய் நடத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக அந்த பாடுகள் வழியாக நம்ம கடந்து செல்ல கிருபை கொடுத்து அது தப்புவதற்கான போக்கையும் நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே ஆண்டவர் குறித்த எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்தார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த ஆபிரகாம் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் நமக்கும் இயேசுவின் வழியாக அந்த ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த நாட்களில் மனுஷிகமாக இருந்தவங்க, அந்த நாட்களில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்தாங்க. எழுத்திற்குரிய இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் பரம கானான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்தில் நாம் வழி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்வோம். சிலுவையிலிருந்து வந்த அந்த மீட்பினால, ரட்சிப்பினால, இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பை கட்டளையிட்டு தேவனிடத்தில் சேர்வதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். யாரெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோமோ, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோமோ, சாபத்துக்கு நீங்களாக்குகிறார், தரித்திரத்தை மாற்றுகிறார், வியாதிகளை மாற்றுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு நித்தியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தரப்போகிறார். அதற்கு நம்ம ஆயத்தமாகணும். ஏதோ பைபிள் ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லி உண்மையிலேயே ஆண்டவர் வரப்போகிறார், பரம கானானுக்கு நம்ம போகணும் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி. அடுத்த வாரத்தில் இன்னும் இயேசு ஊழியம் செய்த அநேக இடங்களை நம்ம பார்க்க போகிறோம்.
கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மளை தைரியப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினதற்காக அன்பின் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்தபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், என்னென்ன அற்புதங்கள், இது எப்படி நடக்கும் என்று தெரியவில்லையே என்று யோசித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இது எப்படி ஆகும் என்ற கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இது யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் விலகட்டும் அப்பா. தரித்திரங்கள் மறைந்து போகட்டும், வியாதிகள் மறைந்து போகட்டும், பாவங்கள் சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நிரந்தரமான ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் எங்களுக்காக ரட்சிப்பை கொடுக்கும்படி நீ பிறந்தீர் அப்பா. ஆண்டவரை, ரட்சிப்பை எங்களுக்கு கொடுக்கும்படி சிலுவையில் ஆண்டவரை நீர் மரித்தீர். எங்களுக்காக வாழும் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை, நித்திய ஜீவனை சுதந்தரித்து தரும்படி ஆண்டவரை நீர் ஜீவனோடு எழுந்து ஜீவித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதம், ரட்சிப்பின் சந்தோஷம் கரை புரண்டு ஓடட்டும் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும், நீ கொடுத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனே, நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லாவிட்டாலும் கர்த்தர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறட்டும், எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும், நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஒருவேளை சிக்கலான ஆண்டவரே போராட்டத்தின் வழியாய் நம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருப்பார்களே, ஆனால் அன்றைக்கு ஆண்டவரே யோசேப்பையும் மரியாளையும் தேவதூதன் மூலமாய் வழி நடத்தி எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்திலிருந்து நேசரத்துக்கு நீர் கொண்டு வந்தது உண்மையானால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பணிவிடை ஆவிகளை அனுப்புவீராக, தேவ தூதர்களை அனுப்புவீராக, ஆவியானவர் வழி நடத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வழி இதுவே, இதிலே நட என்கிற சத்தத்தை கேட்கும்படி செய்யுங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி நடக்க, சித்தத்தின்படி வாழ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, பரமகானானை நாங்கள் ஆண்டவரை சேர அடைந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ராஜா. பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய் உம்முடைய வருகையிலே காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த சத்திய வேதாகமம் எவ்வளவு உண்மையானது என்பதை அறிந்து கொண்டு இந்த வேதத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இதே நேரத்தில் எத்தனையோ சபைகளை மக்கள் இடித்து கொண்டிருக்கிறார்கள், வேத புத்தகங்களை கிழித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏசப்பா, நீர் மனம் இறங்குவீராக, அற்புதங்களை செய்வீராக. யார் யார் வேதத்தை கிழித்து போட்டார்களோ, யார் யார் வேதத்தை எரித்து போட்டார்களோ அவர்கள் கரங்களிலே வேதத்தை ஏந்தி உம்மை சுமக்கிற கழுதையாய் அவர்கள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும். ஒரு வழியாய் அவர்கள் ஓடி வந்தாலும் 7 வழியாய் ஓடி போவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். நீ ஜீவிக்கிறவர், வேதம் உண்மை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்வீராக. சத்ருவின் கண்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம்.
அந்த முழியிறவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.